4 பொண்ணுல 3வது பொண்ணு விஜய் மாநாட்டுக்கு போன இடத்துல அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இதில் அவன் 2 வருஷம் தான் அந்த பொண்ணோட வாழ்ந்தான். பணம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இறந்தவங்களுக்குலாம் இவ்வளோ பணம் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஜிஹெச்சில் வந்து பாடியை கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணியா, என் புள்ள செத்த பணத்தை என் பேத்தி பேரில் போடு, பணமெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்கிறான். பிள்ளையே வாங்கிட்டாங்க, என் பிள்ளை என்கிட்ட இல்லைங்க. பிள்ளை போய் வாங்கினா அடிக்க வர்றாங்க எங்களுக்கு. என் பிள்ளை பேர் இருந்தா என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுதுங்க. என் மருமக வச்சு படைக்கலுங்க. 2 வருஷம் என் பிள்ளை வீட்டில் தான் இருந்தா. விஜய் மீட்டிங் போனதுனால என் பிள்ளை இறந்துட்டாங்க. இப்போ அந்த பணத்தை பிள்ளை பேரில் போட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறா. அப்படிங்க பிள்ளையே வாங்கிட்டாங்க, என் பிள்ளை என்கிட்ட இல்லைங்க. வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு நான் போட மாட்டேன்னு அப்படின்னு என்கிட்டவே சொல்றாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சது தெரியலைங்க. பிள்ளை போய் வாங்கினா அடிக்க வர்றாங்க எங்களுக்கு. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுல 3வது பொண்ணு வந்து விஜய் மாநாட்டுக்கு போயிருந்தாங்க. விஜய் மாநாட்டுக்கு போன இடத்துல அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அந்த 3 வருஷத்தில் அவன் 2 வருஷம் தான் அந்த பொண்ணோட வாழ்ந்தான். அந்த பொண்ணோட வாழவே கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு 2.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் அந்த பொண்ணுமே எங்கள் அத்தை வீட்டில் தான் இருந்தாங்க. இவங்க பேர் தான் சுதா. இவங்க பொண்ணு தான் அந்த 3வது பொண்ணு. இவங்க வீட்டில் தான் அந்த குழந்தை இருந்தது. அவன் சாகிற வரைக்குமே அந்த பொண்ணை வந்து சேர்ந்து வாழலை. செத்ததுக்கு அப்புறம் பாடி இந்த மாதிரி உங்கள் மனைவி இறந்துட்டாங்கன்னு, அது விஜய் மாநாட்டில் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவன் வரலை. பணம் அறிவிச்சதுக்கப்புறம் இறந்தவங்களுக்குலாம் இவ்வளோ பணம்னு அறிவிச்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், உடனே வந்து ஜிஹெச்சில் வந்து பாடியை கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணியான். இந்த அம்மா பொண்ணை இழந்த துக்கத்தில் அவங்களுக்கு என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு புரியல. ரொம்ப மன உளைச்சலில் இருந்தனால அவங்களுக்கு பேசவும் தெரியல. அந்த டைமில் இவன் என்ன பண்ணிட்டான், பணத்துக்காக அந்த குழந்தைய இவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டான். பிடுங்கிட்டு போய் பாடியையும் நான் தான் கணவர் அப்படின்னு சொல்லி பாடியையும் கொண்டு போய் அவனே எரிச்சிட்டான். இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல நீ என்னமோ பண்ணிக்க, என் பேத்தி பேரில் அவனுக்கு வந்த பணத்தை என் புள்ள செத்த பணத்தை என் பேத்தி பேரில் போடு அப்படின்னு இவங்களோட கோரிக்கை.